வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. ரீசெண்டாக இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை தன்னுடைய 119வது மன் கி பாத் அந்த நிகழ்ச்சியில் வெளியிட்டாங்க. மக்கள் அனைவரும் தங்களுடைய சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைக்க வேண்டும். குக்கிங் ஆயில் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா 10% ரெடியூஸ் பண்ணணும். தினந்தோறும் பல்வேறு வகையில் பல்வேறு உணவு முறைகளில் இந்த சமையல் எண்ணெயை பயன்படுத்துகிறோம். அதில் 10% குறைக்கணும். அப்படி குறைக்கும்போது நமக்கு ஒபிசிட்டின்னு சொல்கிற உடல் பருமன் குறையும். அதன் வழியாக பல்வேறு உடல் நலன் மேம்படும், உடல் நல பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு இந்தியரும் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைக்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் அவர்கள் தன்னுடைய 119வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டதோடு இல்லாமல் அதனுடைய பயன் என்ன, அதனால் என்ன விளைவு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதோடு இல்லாமல் ஒவ்வொருத்தரும் 10 பேர்த்துக்கு இதை சேலஞ்ச் பண்ணி தங்களோட பயன்பாட்டை குறைக்கணும். இதன் வழியாக இந்த இந்தியாவில் ஒபிசிட்டி உடல் பருமன் மற்றும் அதனால் வரும் நோய்கள் ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகிறது. அதனால் பாதிக்கப்படுபவர்கள் குழந்தைகள் மற்றும் அனைத்து வயதினரும் அந்த உடல் பருமன் மற்றும் அது சார்ந்த நோய்களில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் இந்த சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைக்க வேண்டும் சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர்த்துக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 10 பிரபலங்களும் தங்களுக்கு தெரிந்த இன்னும் ஒவ்வொருவரும் 10 பேருக்கு சேலஞ்ச் பண்ணணும். இந்த இயக்கம் பெரிதளவுக்கு வெற்றி பெற வேண்டும். இதில் இதனால் இந்தியாவில் இந்த உடல் பருமன் சார்ந்த பிரச்சனைகள் குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்கள் சொன்னாங்க. அவங்க முக்கியமாக ஒரு 10 பேர்த்துக்கு சொன்னாங்க. மானு பாகர், நந்தன் நீலகேணி, ஆனந்த் மகேந்திரா, அப்புறம் மோகன்லால், இந்த ஆக்டர் மாதவன், ஸ்ரேயா கோஷல், சுதாமூர்த்தி, இந்த மாதிரி பிரபலமான ஒரு பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களுக்கு அவங்க சேலஞ்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தெரிந்த 10 பேர்த்துக்கு சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியா முழுவதும் இந்த இயக்கம் பரவ வேண்டும் சொல்லிட்டு மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிஎம் மோடி குக்கிங் ஆயில் 10% ஒவ்வொரு இந்தியரும் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ அது சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பையும் மத்திய அரசு என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான், பிஎம் போஷான் திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். எதுக்காகனா மிட் மீல் ஸ்கீம், மதிய உணவு, பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்குவதற்கான மத்திய அரசு உதவி பெறும் திட்டம் தான், மத்திய அரசோட திட்டம் தான் பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் ஸ்கீம். இந்த திட்டத்தின் வழியாகத்தான் பல்வேறு மாநிலங்களில் மதிய உணவு வழங்கப்படுவதற்கு மத்திய அரசு இந்த திட்டத்தின் கீழே தான் நிதியை ஒதுக்குறாங்க. இதோட நோக்கம் பள்ளி குழந்தைகளுக்கு சத்தான மற்றும் ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் மீலை வழங்குறதா நோக்கமாக இருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கான பட்ஜெட்டாக 1.3 lakh crore 1.3 லட்சம் கோடியை 5 வருஷத்துக்கு இந்த திட்டத்துக்கு கீழே நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதி ஒதுக்கல் மற்றும் இந்த திட்டத்தின் வழியாக 11.20 லட்சம் பள்ளிகளில் பயிலும் 11.80 லட்சம் குழந்தைங்க இந்த பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் திட்டத்தின் வழியாக சத்தான ஊட்டச்சத்து உணவு பெற்று பயன்பெறுகிறார்கள் என்ற ஒரு குறிப்பையும் வெளியிடுறாங்க. ஸோ இப்போ என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, பிரதமர் 10% சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த பிஎம் போஷான் திட்டத்தின் கீழே செயல்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இந்த மிட் மீல் ஸ்கீம் மதிய உணவு திட்டத்தில் சமையல் எண்ணெயை 10% குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு தங்களுடைய அறிவுறுத்தலை வழங்கியிருக்காங்க. பிஎம் போஷான் நிதியை பெற்று தான் பல்வேறு மாநிலங்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இந்த திட்டத்தின் வழியாக சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைக்க வேண்டும். இதனால் மாணவர்கள்ட்ட இந்த ஒபிசிட்டின்னு சொல்கிற உடல் பருமன் பிரச்சனையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் கூடுதல் டேட்டாவை என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, 12.5 மில்லியன் சில்ட்ரன் பார்த்திங்கன்னா 5 to 19 வயசுக்குள்ளே இருக்கிற 12.5 மில்லியன் குழந்தைங்க ஓவர் வெயிட்னு சொல்கிற இந்த ஒபிசிட்டியால் 2022 பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கணக்குப்படி. இதுவே இது 1990 0.4% இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அதிலும் பார்த்திங்கன்னா குறிப்பாக நகர்ப்புறங்களில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளோட ஆண் குழந்தைகள் அதிகமான உடல் பருமனில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனாலே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பிரதமர் அவர்கள் சமீபத்தில் மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு இந்தியரும் இந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்காக சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைக்க வேண்டும்னு கோரிக்கை வச்சாங்க. இப்போ மத்திய அரசு பிஎம் போஷான் திட்டத்தின் கீழ் செயல்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில்
சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குக்கிங் ஆயிலோட கன்சப்ஷன் வந்து 10% ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு அறிவுறுத்தலை மாநில அரசாங்கங்களுக்கு வழங்கியுள்ளது. மற்றும் பிஎம் போஷான் அப்படின்னா என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக பார்த்துருக்கோம். நன்றி.